வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டு பாவாடைக்கு சட்டை எப்படி கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 3 to 4 வயசு குழந்தைக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே எல்லாரோட சைஸ்க்குமே நீங்கள் பட்டு பாவாடை சட்டை ஈஸியாக தைக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு இந்த மாதிரி 2 லேயர் வர மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி ஒரு பக்கமாக மடிக்கோங்க. மொத்தம் 4 மடிப்பு வரணும். இந்த சைடு ஃபோல்டிங் சைடு, இது ஓப்பன் சைடு. இந்த ஃபோல்டிங் சைடு தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். உயரம் 14 இன்ச் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் 4.5 இன்ச், ஆம்கோல் 4.5 இன்ச், செஸ்டோட சைஸு 7.5 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ இதை பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து சைடு ஓப்பன் மார்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல 3.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன் வைக்கிறதுக்கு மேலே செஸ்டோட சைஸ் 7.5 இன்ச் கொடுத்துருந்தோம். அதில் 1/2 இன்ச் கம்மி பண்ணி 7 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. கீழே இந்த 7 இன்ச்லேருந்து ப்ளஸ் 1 இன்ச் எடுத்துக்கோங்க. மடிப்பு வைக்கிறதுக்காக 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. சைடு இந்த மாதிரி ஷேப்பாக வரைஞ்சிட்டு ஆம்கோல் வரைஞ்சிக்கோங்க. இப்போ கழுத்தோட அகலம் 2 இன்ச் கொடுத்துருக்கோம். இறக்கம் 3 இன்ச் கொடுத்துருக்கோம். இது நமக்கு ஃப்ரண்ட் நெக்கு. ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த சைடை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்கை கட் பண்ணிடாதீங்க. இந்த கிளாத்தை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் தனியாக, பேக் நெக் தனியாக. ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக் நம்ம 1/2 இன்ச் கம்மியாக வைக்க போகிறோம். 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பேன் நெக் கொடுத்துருக்கோம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச் உள் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். இப்போது ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வச்சு ஒரிஜினல் பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் கிளாத்தை 4 மடிப்பு வர மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு மேலே இந்த லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. வச்சு சைடில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டு மார்க் பண்ணிவிட்டு மேலே கழுத்தை இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு இந்த ஆம்கோல் சுற்றி இந்த மாதிரி டேப்பை வச்சு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6.5 இன்ச் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி 2 லேயர் வர மாதிரி லைனிங் எடுத்திருக்கேன் கை கட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை இந்த மாதிரி 2 மடிப்பாக மடிக்கோங்க. மொத்தம் 4 லேயர் இருக்கும். உயரம் 4 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம்க்கு இந்த இடத்துல 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் எடுக்கமோ அதுதான் நம்ம சுருக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த 6.5 இன்ச் போக நம்மள்ட்ட இருக்க கிளாத்தை பொறுத்து சுருக்குக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. லைனிங் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அளவு கிளாத்தும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவ் எப்படி தைக்கணும் அப்படின்றத ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஸ்லீவுக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கிளாத்தோட நல்ல பக்கமும் லைனிங்கோட நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்கணும். அப்படின்னா தான் திருப்பும்போது கரெக்டாக வரும். 1/4 இன்ச் தள்ளி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே மட்டும் ஃபஸ்ட்டு. அப்புறம் மேலே நெக்கு ஜாயின் பண்ண போகிறோம்.
கழுத்து பீஸை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் திருப்பும்போது நம்ம கழுத்து வந்து நீட்டாக வரும். தையலில் படாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தோட உள் பக்கத்தை வெளியில் இந்த மாதிரி எடுத்துட்டு நெக்கை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே சுருக்கு எதுவும் இல்லாமல் நீட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கீழேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். சைடு ஜாயின் பண்ணிவிட்டு கிளாத்தோட எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி அந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடுமே தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ டாட் வைக்கிறதுக்கு ஷோல்டரை இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கோங்க. ஒன்று போல் வர மாதிரி மடக்கிக்கோங்க. நாலரை இன்ச் தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து இதுக்கு கீழே 6 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம தையல் போட போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக டாட் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி இந்த சைட்லேயும் டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே தையல் போட்டு முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் பேக் பீஸும் ஜாயின் பண்ண போகிறோம். 2 நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து நெக்கில் தையல் போட போகிறோம். எண்டில் திரும்பும்போது மட்டும் ஊசியை குத்திட்டு திருப்புங்க. அப்படின்னா தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த கழுத்தோட பீஸை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இந்த 2 எண்டுலேயும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் திருப்பும்போது நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். உள்பக்கமாக இந்த மாதிரி கிளாத்தை திருப்பிட்டு தையல் போடுங்க. கீழேயும் கிளாத்தை ஒன்று போல் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. லைனிங் எதுவும் வெளியே தெரியக்கூடாது.
சைடில் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி அந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், 2 சைடுமே தையல் போட்டு முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் டாட் பிடிச்ச மாதிரியே தான் பேக்லையும் டாட் பிடிக்க போகிறோம். ஷோல்டரை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. 4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே 6 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறோம். அந்த 6 இன்ச்சில் தான் டாட் பிடிக்கிறோம். பாருங்கள், இதே மாதிரி அந்த சைட்லேயும் டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. 2 சைடுமே டாட் பிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ ஓப்பன் வைக்கிறதுக்கு இந்த கிளாத்தை இந்த மாதிரி 2ஆக மடக்கிட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கொக்கிப்பட்டி வைக்கிறதுக்கு அகலம் 2 இன்ச் வர மாதிரி கிளாத் எடுத்திருக்கேன். மேலே ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமாக போகிற மாதிரி வச்சுட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிவுலையும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும் கிளாத்து, உள்ளே மடக்கி அடிக்கிறதுக்காக. இந்த மாதிரி இப்போ இந்த கிளாத்தை ஒரு பக்கமாக இந்த மாதிரி மடக்கிட்டு மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டோம்ல, அந்த கிளாத்தை உள் பக்கமாக மடக்கிட்டு இப்போ இந்த கிளாத்தை வெளியில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு தெரிகிற மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. முடிவுலையும் அந்த 1/2 இன்ச் கிளாத்தை உள் பக்கமாக மடக்கிடுங்க. இப்போ இந்த கிளாத்தை உள் பக்கமாக மடக்கிட்டு தையல் போட போகிறோம். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஊசியை திருப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கொக்கிப்பட்டி வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து வீப்பட்டி வைக்க போகிறோம். வீப்பட்டிக்கும் இதே மாதிரி தான் அகலம் 2.5 இன்ச் வர மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க, லைனிங் கிளாத்து. இதில் நம்ம லைனிங் பக்கம் வச்சு தையல் போடணும். மேலே ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி விட்டுட்டு தையல் போடுங்க. கொக்கிப்பட்டிக்கு நல்ல பக்கத்து மேலே வச்சு தையல் போடுவோம். வீப்பட்டிக்கு லைனிங் பக்கத்து மேலே வச்சு தையல் போடணும். இப்போ இந்த கிளாத்தை உள் பக்கமாக மடக்கிட்டு மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. மேலே உள்ள 1/2 இன்ச்சை இந்த மாதிரி மடக்கிடுங்க. மடக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மடக்கிட்டு அப்புறம் ஒரு இன்ச், கரெக்டாக ஒரு இன்ச் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி மடக்கி தையல் போடுங்க. வீப்பட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வீப்பட்டி வைக்க வேண்டாம், பட்டுப்பாவாடை சட்டைங்கிறதுனால இந்த மாதிரி தையல் போடுங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு ஊசியை குத்திட்டு திருப்புங்க. கிராஸாக தையல் போடணும் கொஞ்சம். இப்போ ஊசியை குத்திட்டு திருப்பணும். அந்த வி ஷேப்பில் போடணும் தையல். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
எண்டுலேயும் இந்த கிளாத்தை ஃபுல்லாக உள்பக்கமாக மடக்கிட்டு தையல் போடுங்க. பாருங்கள், வீப்பட்டி தைச்சி முடிச்சிட்டோம். கொக்கிப்பட்டி வீப்பட்டி ரெண்டுமே தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். 2 நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் திருப்பும்போது கரெக்டாக வரும். 2 நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்கணும். இந்த ஷோல்டருக்கு மேலே இந்த கிளாத்தை ஒரே பக்கமாக வச்சு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஆனால் தான் ஷோல்டர் இறங்காது, நீட்டாக இருக்கும். 2 சைட்லேயும் இதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஸ்லீவ் வைக்கிறதுக்கு லைனிங்கையும் கிளாத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 ஸ்லீவுமே தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த ஸ்லீவை இந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கோங்க. 2ஆக மடக்கிட்டு நமக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்லீவோட அளவு தேவைப்படுது அப்படின்றத இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பஃப் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆம்கோலில் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அளவு மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி வீ கட் கொடுத்துக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே உள்ளது தான் நமக்கு வந்து பஃப் வைக்கிறதுக்கு. அந்த இடத்துலையும் ஒரு வீ கட் கொடுத்துக்கோங்க. அந்த கிளாத்து ஃபுல்லாக நமக்கு உள்ளே போயிடணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை உள் பக்கமாக வச்சு தையல் போடுறேன். ஒரே சைடாக திருப்பி தையல் போட்டுட்ருக்கோம். செக் பண்ணிக்கோங்க, அந்த சென்டர் வரும்போது கரெக்டாக இருக்கா அப்படின்றத சட்டையை வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. இந்த சைடு வந்து நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் வைக்கிறோம், வச்சு தையல் போடுறோம். இதில் பைப்பிங் கொடுக்கறதுக்கு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு தையல் போட போகிறோம். எல்லா பீஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி மடக்கிட்டு தையல் போடுங்க. இந்த கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பைப்பிங்கோட நல்ல பக்கம் இருக்கணும். 2 நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்கணும். வச்சு தையல் போடுங்க.
இந்த பஃப் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல உள்ள கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் திருப்பும்போது நீட்டாக வரும். நமக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல வச்சு உள்பக்கமாக திருப்பிட்டு தையல் போடுங்க. இதே மாதிரி இந்த ஸ்லீவ்க்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக தள்ளி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்லீவ் கட் பண்ணும்போது இந்த சுருக்கு வந்து விலகாமல் இருக்கும். இந்த தையலை நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு பிரித்து விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்லீவையும் இந்த மாதிரி ஒன்று போல் வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். அரை இன்ச் தள்ளி கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டுட்டு நம்ம அந்த 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அதை பிரித்து எடுத்து விட்டு இந்த தையல் நமக்கு தேவையில்லை. இதை இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி அந்த ஸ்லீவ்லேயும் எடுத்துருங்க. இப்போ ஷோல்டரோட சென்டரும் இந்த ஸ்லீவோட சென்டரும் ஒன்று போல் வர மாதிரி இந்த மாதிரி வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அந்த சைட்லேயும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சைடு ஜாயின் பண்ண போகிறோம். கிளாத்தை இந்த மாதிரி உள்பக்கமாக மடக்கிட்டு கையோட அகலம் 3.5 இன்ச்சை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன் சைடில் இந்த மாதிரி ஷேப்பாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஓப்பன் சைடில் மட்டும் டபுள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க, பிறலாமல் இருக்கிறதுக்கு. பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் தள்ளியும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் வைக்கிறதுக்கு இந்த கிளாத்தை இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி 2 மடிப்பாக மடக்கிட்டு தையல் போடுங்க. அந்த ஓப்பன் வரைக்கும் தையல் போட்டுட்டு பேஷ் ஷேப் வர மாதிரி ஊசியை குத்திட்டு திருப்புங்க. ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு அகைன் ஊசியை குத்திட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஓப்பன் தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி அந்த சைட்லேயே சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டு பாவாடையோட சட்டை வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.